திமியன ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை திருமலிவான பழமுதிர் சோலை திருமலிவான பழமுதிர் சோலை திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே மலை மிசை மேவு பெருமாளே சோலை மலை மலை மிசை மேவு பெருமாளே சோலை மலை மலை மிசை மேவு பெருமாளே அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனன வாகி அதியன வாகி அரணன வாகி அவமேல அயனன வாகி அரியன வாகி அரணன வாகி அவர் மேல நிகரமும் ஆகியவைகளும் ஆகி இறைவையும் ஆகி வருவோனே நிகரமும் ஆகியவைகளும் ஆகி இறைவையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் மகவதியாகி மறுபுவலாரி மகள்களே கூறும்படி போனே மகவதியாகி மறுபுவலாரி மகள்களே கூறும்படி போனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதி காமமுடையோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதி காமமுடையோனே ஜககண சேகி தகுதிமி தோதி திமியன ஆடுமயிலோனே ஜககண சேகி தகுதிமி தோதி திமியன ஆடுமயிலோனே திருமலிவான பழமுதிர் சோலை மலை விதை மேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர் சோலை மலை விதை மேவு பெருமாளே 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 இந்த தலத்தினுடைய திருப்புகழ் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு 6 படை வீட்டு திருப்புகழையும் நாம் முருகப்பெருமானுக்கு மிக அழகாக விண்ணப்பம் செய்து மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த 6 படை வீடுகளிலும் முருகப்பெருமானை நாம் தனித்தனியே ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு வண்ணமாக வழிபட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழகான திருப்பரங்குன்றத்திலே 6 சமய வழிபாடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருப்பது என்பது இந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பு. 6 சமய வழிபாடுகளாக அறுசமய வழிபாடு என்ற ஆதி சங்கரர் நமக்கு வகுத்து தந்தார். சைவம் சிவபெருமானை வழிபடக்கூடியதாகவும், வைணவம் நாராயணரை வழிபடக்கூடியதாகவும், காணாபத்தியம் கணபதியை வழிபடக்கூடியதாகவும், சௌரம் சூரியனுடைய வழிபாடாகவும், சாக்தம் அம்பிகையினுடைய வழிபாடாகவும், கௌமாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடாகவும் அமைய பெற்றிருக்கக்கூடிய அறுசமய வழிபாடு. இந்த அறுசமய வழிபாட்டையும் திருப்பரங்குன்றத்திலே வந்து வழிபட்டால் 6 தெய்வங்களின் அருளையும் பெற முடியும். இங்கே இருக்கின்ற மூலஸ்தானத்திலே 6 தெய்வங்களும் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள். முருகப்பெருமான் தான் இருக்கிறார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கற்பக விநாயகர், கானாபத்தியத்தினுடைய கடவுளாகிய கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். சைவத்தின் கடவுளாகிய சிவபெருமான் சத்திய கிரீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றார். வைணவத்திற்கு உரிய கடவுளாகிய பெருமாள் இங்கே பவளக்கணிவாய் பெருமாள் என்கின்ற திருநாமத்திலே எழுந்தருளி அருள் புரிகின்றார். சாக்த ரூபிணியாகிய அம்பிகை மகிஷனை வதம் செய்த மகிஷாசுர மர்தினியாக இங்கே நமக்கு காட்சி தருகின்றாள். அதே மாதிரி சௌரம் என்பதனுடைய கடவுளாகிய சூரிய பகவானையும்,
இங்கே முருகப்பெருமானுடைய திருமண கோலத்திற்கு பின்புறமாக நாம் சூரியனையும் தரிசனம் செய்ய முடிகின்றது. கௌமார கடவுளாகிய முருகப்பெருமான் மனக்கோலத்திலே இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஆக 6 சமயங்களுக்கு உரிய வழிபாட்டையும் ஒரே இடத்தில் நாம் வழிபட்ட பலனை பெற வேண்டுமா? திருப்பரங்குன்றத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த அருசமய வழிபாடுகளும் நமக்கு சிறப்புற நிறைவேறும் என்பதே இத்தலத்தினுடைய மாபெரும் சிறப்பு. அந்த வகையிலே 6 படை வீட்டு முருகனையும் இங்கே நாம் அழைச்சாச்சு. நாம் அழைச்ச உடனே அதற்கு ஏற்ற மாதிரி முருகப்பெருமானும் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த அழகான அற்புதமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நாம் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த மகிழ்வான வேளையிலே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய சீரிய ஆலோசனையின்படி ஓதுவாமூர்த்திகள் இங்கே மிக சிறப்பாக பலர் நியமிக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக பெண் ஓதுவாமூர்த்திகள் இங்கே மிக அழகாக ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அன்றாடம் பாடி பணி செய்யக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பொறுப்பை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய பெண் ஓதுவார்களும் இங்கே முருகப்பெருமானுக்கு தங்களுடைய திருப்புகழை பாடி முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 6 படை வீட்டிற்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் படை வீட்டு தலம் சுவாமிக்கு பெண் ஓதுவார்களால் இங்கே சிறப்பாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. காலங்கள் தோறும் மிக அழகாக நாம் யாகசாலையிலே வைத்து பூஜிக்கப்பட்ட கடங்கள் மேலே விமானத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பிட்ட நேரத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இலன் உனது அருள் மாறா. உளத்துளன் மினருரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் மனம் அருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விடகிலன் மலை போலே. உளத்துளன் மினருரைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் மனம் அருகிலன் உவப்பொடும் கயிற குயில் மொழி அழகிய குடிச்சி குங்குமம் முளை மலசரி சோலை திங்களும் செங்கதிரும் அங்குளும் தங்கு முயல் தென் பரங்குன்றிலுரை பெருமானே.
நாராட அகிலமேறு மீதாட அபினகாலிதானாட அவளோடும் அதல சேட நாராட அகிலமேறு மீதாட அபினகாலிதானாட அவளோட அதிரவீட நாராட அகிலமேறு மீதாட அபினகாலிதானாட அவளோடும் அபினகாலிதானாட அவளோடு அதிரவி சிவார் அரோஹரா. ஆச்சார சதம்னா பூஜை ரெடியா வச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜகோபுரத்திலிருந்து பச்சை கொடி காட்டுவார். ஹலோ. பச்சை கொடியை பார்த்தவுடன் சமகாலத்திலே அபிஷேகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நக்கீரர்தாமுரைத்த நக்கீரர்தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையை நக்கீரர்தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினாள் நக்கீரர்தாம் உரைத்த நன்முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினாள் முற்கோள மாமுருகன் வந்து முருகன் வந்து மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி முருகன் வந்து மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்து அருளி தான் நினைத்த எல்லாம் தரும் முருகன் மனக்கவலை தீர்த்து அருளி தான் நினைத்த எல்லாம் தரும் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு தடம் கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் குடம் கொண்டு அடியார் குளிர் நீர் சுமந்து அடியார் குளிர் நீர் சுமந்தாட்ட படம் கொண்டதோர் பாம்பரை ஆட்ட வரமும் இடம் கொண்டிருந்த ஆந்தன் இடைமருது ஏதோ அடியார் குளிர் நீர் சுமந்து ஆட்ட வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் புகனுண்டு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறைவில்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 புஷ்பாவதி ஓயாது புஷ்பாவதி
ஓயாது ஒளி அஸ்ராயிவ சஜித்வரி சொல்பவர்க்கு பாரயிட்டவா குமரா உயர்கதிதான் தந்திடுவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு குவனுண்டு கந்தமுண்டு காலத்தில்